வந்தாரு. போன இத்தனை மாசத்துல சித்திரை வைகாசி ஆணைக்குள்ள திருமணம் அமைச்சு தரேன். அக்கா பையனுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுத்தேன். பொன் வாரிசும் நான் வடிவத்தை கொடுத்தேன். எல்லாம் முடிச்சு கொடுத்தேன். ஒட்டுக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துக்கும் அடிச்சுட்டேன். ஆனா மன உருகி மனம் தளராத என் குழந்தை வந்தாம்பா. என்ன நடந்தாலும் சரி கருப்பசாமி நீ தான் அப்படின்னு மனசே தளரல. சில பேர் தளருவாங்க. ஆனா மன உருகி அப்பா நீ தான் எனக்கு அப்படின்னு என் புள்ள என்னை நாடி வந்தேன். ஆனா உன் பிள்ளைய நான் ஆக்கிட்டேன், செஞ்சு கொடுத்துறேன். அதுக்கு குழந்தைங்க அனாதை ஆசிரமம் இருக்குது இல்ல, குழந்தைங்க சாப்பாடு இல்லாத இருக்கிறாங்கல்ல ஏற்காட்டுல, அந்த குழந்தைங்களுக்கு உணவு போடுறீங்களா? ஆனா ஏமாத்தினீங்கன்னா நான் ஏமாத்திடுவேன். எவ்வளவு கடன் வாங்கிட்டு வந்தேன்? 2000 ரூபாய் கடனை வாங்கிட்டு வந்தேன். ஆனா கருப்பசாமி எது வந்தா எனக்கு படியாளந்து கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு மனசுல பொங்கிட்டு இருந்தேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா வடிவத்தரேன். உனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கொத்தனார் அப்படிங்கிற வேலையும் அதான் சொல்றேன். நான் தானே முடக்கினேன். நீ உன் புத்தி சரியில்லை, பார்வை சரியில்லை, புரியுதா? இப்ப உணவுக்கு திண்டாடிட்டு இருக்கிறேன். சரி பண்ணி இல்லாமா? உங்கள்கிட்ட வேற வழி இல்லை சாமி, நீங்கள் தான் காப்பாற்றி ஆகணும். ஏன்னா நானே அப்பா இல்லாமல் தான் வந்தேன். என் பசங்க அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. நான் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு இப்போ ரொம்ப நீ அவ்வளோ காலம் வச்சுட்டியே. அதான் சார். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். 500 ரூபா வாங்கியா இந்தா, இந்த வெற்றி மேலே உனக்கு போடுறேன். ஏய் ஒரு ஜிப்பா அரிசி ஏடுறா. என் குழந்தை இன்னைக்கு சிரமப்பட்டு இருக்கிறேன். 8 வருஷத்துக்கு உனக்கு நான் வலியுறுத்தேன். இது எதுக்கு? உனக்கு சாப்பிடல. இது உன் கட்டுமனையில் கொண்டு போய் வச்ச உடனே உனக்குன்னு தொழில் அமைச்சு தருவேன். பொருளாதாரத்தை குமிச்சு கொடுப்பேன். தேவையில்லாத இப்ப இல்ல, இதுக்கு முன்ன இருந்துச்சுல்ல, இருந்துச்சா இல்லையா? உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்றா என்ன பிடிச்சிக்க. சின்ன வயசுல என்ன நீ சின்ன குழந்தையாடா? உனக்கு 48 வயசு ஆகுது. எத்தனை வயசு? உனக்கு நான் படியாளர்கிட்ட இந்த பூசியாரியும் சோத்துக்கு வழி இல்லாதவன் தான். எது வந்த மக்கள் 4 பேர்த்துக்கிட்ட குறி சொல்லி இதை 4 ஏழப்பட்ட மக்களுக்கு கொடுக்க சொல்லி நான் அவங்ககிட்ட உத்தரவு சொன்னேன். சில பேர் நினைக்கிறாங்க அவனுக்கு கொட்டுதுன்னு. கொட்டலை. அதை வச்சு எத்தனையோ மக்கள் உணவு இல்லாத சிரமப்படுறாங்க. அதை நீ கேட்கணும்னு சத்திய வாக்கு நான் அவங்ககிட்ட கொடுத்துருக்குறேன். என் மக்கள் மனசார வந்தாலும் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விடணும்னு அவன் மேலே அப்போ தானே நிறக்க இறங்கி நான் சொல்லுவேன். நான் கொடுக்குறேன். அவன் இல்லை, இந்த கருப்பை நான் கொடுக்குறேன். ஓ இப்படி கோர்ட்டேரி தீர்ப்பை நான் உனக்கு சாதகமாக அமைச்சு தரேன். அவன் 1000 கேஸ போடுறான். தீர்ப்பை நான் மாற்றி அமைச்சு. நான் தான் என்ன சொல்றேன், உனக்கு சாதகமா நான் அமைச்சு தரேங்கிற கோர்ட்டேரி எந்த இடத்துல உண்மை இருக்குது அந்த இடத்துல நான் நிற்பேன். உனக்கு சாதகமா அமைச்சது இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு 3 பேர் தூண்டல் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி தெரியாத தோணுதாயே? யாரோடைய பேச்சு கேட்காத, புரியுதா? 15 மாசம் உத்தரவிட்டு இந்த பாண்டி உள்பட்டது இந்த கருப்பசாமி நான் கூட நிற்கிறேன். உனக்கு சாதகமா அமைச்சிடுறேன். உன் கரும வழிய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கு கருப்பசாமி நீங்க பார்த்தாலும் அந்த இடத்துல இல்லை பழம் உன் கால் மண்ணி எடுத்துருக்காங்க. நைட்ல படுத்தா காலெல்லாம் எரிச்சுல. இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை நான் வலியுறுத்தி கொடுத்தேன். சித்திரை பண்ணி உன் மக்களுக்கு எந்த ஒரு சேதம் இல்லாத, கணவனுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இல்லாத வலியுறுத்தி கொடுத்த இந்த மாளிகை கருப்பு உன் கூட நின்று வலியுறுத்தி கொடுத்தேன். இன்னைக்கு நீ ஆணா பிறக்க வேண்டிய ஆளு, இன்னைக்கு பெண்ணா பிறந்திருக்கிற, புரியுதா? அந்த கட்டுமனையிலேயே அந்த பாகம் ஒரு குழந்தை தான். ஏன் எல்லாமே நல்லது கட்டுறதெல்லாம் நீ தான் பார்த்துக்க, புரியுதா? அதனால கருப்பா உன் கட்டுமனை கூட நின்று நல்லபடியா வலியுறுத்தி கொடுத்தறேன். 15 மாசத்துல உன் பிரச்சனை முடிச்சு கொடுத்தறேன். முடிச்சு கொடுத்தா எனக்கு செட்டு போட்டு கொடுத்துறியா? செட்டுன்னா இங்க இருக்கிற மாதிரியே இல்லை, அங்கிட்டு இருக்கிற மாதிரி இங்கிட்டு
சத்தியம் ஒண்ணு எனக்கு ஒரு இடம் விற்கணும் சாமி. உன் பிரச்சனையும் நான் முடிச்சு தரேன். நீ 1000 ஒரு கேள்வி கேட்ட சாமி, முடியும். அந்த இடத்த வித்து அவங்களுக்கு பணம் வாங்கல கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு வந்து நான் 15 மாசம் அவகாசம் கொடுத்துருக்கேன். உன் போன பொருளை மீட்டு கொடுக்குறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணுவேன். எந்த ஒரு சத்தியா யாருடைய பேச்சு கேட்காது. வேண்டாம், புரியுதா? இப்ப போய் என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொத்து போனவாண்டி வீட்டுல நீ இருந்தான்னா அதே மாதிரி கருப்பசாமி இந்த கட்டுமணியும் இருக்கிறது தெரியல. அக்கா பையனும் இன்னைக்கு கல்யாணம் ஆகாத அப்படின்னு இங்க வந்தாரு. போன இத்தனை மாசத்துல சித்திரவை வைகாசி ஆணைக்குள்ள திருமணம் அமைச்சு தரேன். அக்கா பையனுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுத்தேன். பொன் வாரிசும் நான் வடிவத்தை கொடுத்தேன். எல்லாம் முடிச்சு கொடுத்தேன். ஒட்டுக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துக்கும் அடிச்சுட்டேன். ஆனா மன உருகி மனம் தளராத என் குழந்தை வந்தாம்பா. என்ன நடந்தாலும் சரி கருப்பசாமி நீ தான் அப்படின்னு மனசே தளரல. சில பேர் தளருவாங்க. ஆனா மன உருகி அப்பா நீ தான் எனக்கு அப்படின்னு என் புள்ள என்னை நாடி வந்தேன். ஆனா உன் பிள்ளைய நான் ஆக்கிட்டேன், செஞ்சு கொடுத்துறேன். அதுக்கு சொன்னவரே கெடா வெட்டி என் ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணுன்னு கொடுத்துருச்சு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட குறைவோட தீர்த்தறையா இருந்தாலும் கருப்பசாமி இப்ப கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் இதா இருக்குது. எது இருந்தாலும் என் தவப்ப கடனை கட்டணும்னு கட்டிட்டேன். உனக்கு இதுக்கு மேல கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நான் வழிவகுத்தேன். நீ நினைச்ச காரியத்தை நான் மாலை வர கருப்பேன். நான் கூட நின்று நல்லபடியா வழிவகுத்து கொடுத்து காப்பாத்துறேன். பாதிப்பு இருக்குதியா, மூச்சு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. என்ன ஒண்ணு விட்டலாமா? சரி பண்ணிடலாமா? கருப்பசாமி உத்தரவிட்ட உன்னுடைய உடலான பாதிப்பு சரி பண்ணிடுறேன். பண்ணிட்டா என்ன பண்றா? தேவையில்லாத காசு செலவு பண்ணிட்டு இருக்கிற. கருப்பை உத்தரவிட்டு உன் உடல்நிலையை சரி பண்ணிடுறேன். சரி பண்ணிட்டா என்ன பண்றா? என்ன பண்ற சொல்லு, என்னன்னு சொல்லு. நீ எனக்கெல்லாம் எதுவும் செய்யாத. அங்க குழந்தைங்க அனாதை ஆசிரமம் இருக்குது இல்ல, குழந்தைங்க சாப்பாடு இல்லாத இருக்கிறாங்கல்ல ஏற்காட்டுல, அந்த குழந்தைங்களுக்கு உணவு போடுறீங்களா? ஆனா ஏமாத்தினீங்கன்னா நான் ஏமாத்துவேன். கருப்பசாமி யார் மணிங்கிறது யாரு? யாரு? நாங்க தானே. என்னையும் சேர்த்த நீ தான் மணியா? கை உன் பேச்சே சுத்தம் இல்லையே. இல்ல அதான் சொல்றேன். அதுதான் இப்ப நீ சொல்லி நான் கூப்பிட்டேன் மணின்னு யாருன்னு கேட்டேன். நீக்கா நீ மனசார மன உருகி கும்பல் இல்லையே. கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த உசரை காப்பாற்றி கொடுத்தேன். புரியுதா? நைட்ல வேற மூச்சு விட முடியல, தடுமாறிட்டு இருக்கிறாரு. 90 நாள் தான் உனக்கு அவகாசம் இருக்கு. என்ன பண்ற? பாட்டில் வேணுமா? பாட்டில நிறுத்திடுறியா? புகையே நிறுத்தணும். யாரு டிரைவர்? யாரு? எல்லாம் இருக்கிறாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணலாம்? இத விட்டுறையா? கடன் பண்ண என்ன கேட்ட வாங்கின நீ வாங்கிட்டு கடைசி என்கிட்ட கோரிக்கை வச்சு என்ன பண்றது? கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். உயிரை காப்பாத்தி கொடுத்தாங்க. காப்பாத்தி கொடுத்தாங்க. ரெண்டு பொண்டாட்டி வருது. யாருக்கு? தெரியலையா? டாய் எல்லாத்துக்கிட்டையும் ஏமாத்தலாம், என்கிட்ட ஏமாத்த முடியாது. சாபா
அப்படின்னு நினைச்சு என் பிள்ளைங்கிட்ட வந்துருக்குது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு உன் 8 மணிக்கு நான் கூட நிக்கிறியா? இருந்தாலும் கருப்புசாமி நீங்க உன் ஜென்மம் அப்படின்னு பார்த்தோம் உன்னோட தகப்பனார் வகையில நீங்க பெண் சாபத்துல ஏற்படுத்திருக்கு. நீங்க பெண் சாபம் ஏற்படுறதுனால நீங்க மக்கள் பல கஷ்டம் பல சோதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கருப்பை உத்தரவிட்டு அதை நிவர்த்தனை பண்ணிடுற நீங்க பல நாள் பல கஷ்டத்தை அனுபவிச்சு நீங்க எந்த காரியமும் நடக்காத நீங்க நினைச்சிட்டு இருக்கிற. என்ன இருந்தாலும் கருப்பை உத்தரவிட்டு உனக்கு வலியுறுத்துற கைக்கு எட்டனாலும் பாய்க்கு எட்டலாம். இன்னைக்கு பொன் அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரத்துல இருந்து பொண்ணு வந்துருக்கு வந்தோம் தடை ஓட்டுருச்சு. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இன்னொரு 2 மாதம் பொறுமையாது. யா எந்த தொடையாலும் உன் கிரக சூழ்நிலை தீருதில்ல. நீ 2 மாசங்கிற அதுக்குள்ள நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? எந்த கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் போய்க்கு நான் உனக்கு வடிவத்தை கொடுப்பேன். நீயும் எடு கருப்பு அவன் கூட நான் நிக்கிறேன். புரியுதா? போய் நீ போனியா? இது என்ன என் பொண்ணு கொடுக்கணும் அவன் வீட்டுக்கு வருவானா? ஏதோ ஒரு ரூபத்துல உனக்கு நான் அமைச்சு தருவேன். நீ 4 பேரை வச்சு நீ போய்வா. நான் அமைச்சு தரேன். இன்னும் ஒரு 3 மாசத்துல உனக்கு திருமணம் அமைக்கிறேன். போய்வா. அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? கருப்பு உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். சத்தியம். கருப்பா நீங்க சொன்னது பூரா மாளிகை பறக்க புது கருப்புசாமி நீங்க சொன்னது பூரா நம்ம வீட்டுல நல்ல முறையா நடந்துச்சு. இந்த சந்தோஷத்துக்கு நாங்க வந்து சொல்லிட்டு போறோம். அப்படியே நான் கூப்பிடுறேன். குருசாம்பாளையம் அப்படின்னு நான் கூப்பிடுறேன். போய் உட்காரு. உன்னுடைய என்னுடைய புகழை நீயே சொல்லி நான் அழைச்சி சொல்றதுதான் ஒரு இது. சரி சாமி நான் அழைக்கிறேன். உன் ஏடு எடுத்து தான் நான் அழைக்க முடியும். புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். இப்போ 3 பேருக்கு உத்தரவு இருக்கு. நீ வாடா. நீ எந்த கருப்பை உத்தரவிட்டு இந்த 18ஆம் படி கருப்பசாமி மாலையோட கருப்பனை மீறி நீ எதுவும் ஆட்டத்தை நிறுத்துறா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி மனசுல நிம்மதி இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி யாரையா காதல் திருமணம் பண்ணது யாரு நல்லா வரும் நினைச்சு பாரு. இல்ல நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியே புரி அரேஞ்ச் மேரேஜ் மனசு நினைச்சு இந்த இருக்குன்னு பாருங்க. இது இருந்தது. கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிட்டியா? உனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் முன்னேற்றம் அமைச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி நீங்க மாதேஸ்வரன் அப்படின்னு பார்த்தாலும் உன்னுடைய அனுகிரகத்துல சிவனுடைய அனுகிரகத்துல இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். உன் குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். தொழில் மேம்படுத்துறேன். கஷ்ட நஷ்டம் போட்டி போறாம எதா இருந்தாலும் இந்த கருப்பு அவன் கூட நின்று இன்னைக்கு பொருளாதாரமான தடையாகி போச்சு. இந்த கருப்பு உங்க கூட நின்று காட்சி அளிக்கிறது. புரியுதா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை வந்து கருப்புசாமி இன்னைக்கு எத்தனை இடம்பூர் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பல கஷ்டம் பல சோதனை. இன்னைக்கு வியாபாரமும் சரியா இல்லை. இது வார்த்தையே உக்காரு. நல்லபடியா தொழிலை அமைச்சு தரணும். வருமானத்தை வலியுறுத்தணும். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு செல்விங்கிறதாரு நீதான் போய் தெரிஞ்சு உன் பேர் சொன்னியா இது வரைக்கும்? நீ ஒரு நேரம் ஆட்டம் போடுற, ஒரு நேரம் அமைதியா இருக்கிறியே. ஏன் செல்வி? ஒரு நேரம் ஆட்டம் போடுற, ஒரு நேரம் அமைதியா இருக்கிற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட குறைபாடு உட்காருதாயே, உன்னோட குறைபாடை நான் தீர்த்து கொடுத்துறேன். இன்னைக்கு எல்லாம் சிவனே மயம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி ஒரு சமயம் அங்காள பரமேஸ்வரி நீ தான் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
கருப்பை உத்தரவிட்டு எல்லாத்தோடைய நம்ம மாளிகையோட கருப்பை உத்தரவிட்டு உன் கட்டவணைக்கும் உனக்கும் கூட நின்று வழிவகுத்து கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் பொருளாதாரம் யார் போட்டி போற கருப்பசாமி உத்தரவிட்டு நான் காத்து வழிவகுத்து கொடுத்தாங்க. எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் கருப்பை நான் கூட நிற்கிறேன். நீ திகிரி வைப்போ. உனக்கு யாரும் ஏதோ என் மண்ணை மேய்ச்ச உடனே இந்த கருப்பை உன் கூட உன் தவப்ப நின்று நான் காக்கிறேன். புரியுதா? போ தொழில். இதுக்கு மேல கொஞ்சம் பொறுமையா இருடா, கொஞ்சம் பொறுமையா இரு. அது கொஞ்சம் பொறுமையா இரு. அகலக்கால் வைக்க வேண்டாம். கடைசியா நீ அகலக்கால் வச்சுட்டு கருப்புசாமி நீ சொன்ன நான் வச்சேன் அப்படின்னு என் மேலேயும் கெட்ட பேரு. நீங்க உன்னுடைய கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் இந்த வருஷம் முடியட்டும். நீ அதுக்கு மேல நீ ஆரம்பி. இந்த கருப்பம் கூட நின்று வெட்டருவா வீச்சரோட நின்று வீச்சரோட நிக்கிறேன். அதை நான் போய் அதான் சொல்றேன். நான் அமைச்சு தரேன், வருமானத்தை தரேன். போய்வா தைய நான் உன் கூட நிக்கிறேன். இன்னும் ஒரு 30 நாள் பொறுமையா புரியுதா? நான் அதுக்கு மேலே அமைச்சு தரேன். இன்னைக்கு இறக சூழ்நிலை சரியில்லை. அதே மாதிரி எத்தனையோ அவச்சொல்லு அவமானப்பட்டுட்டேன். விபச்சாரி பட்டம் கூட வாங்கிட்டேன். அதான் சொல்ல, விபச்சாரி பட்டம் கூட நீ வாங்கிட்ட. வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். யாரும் எதை சொன்னாலும் அந்த கருப்புசாமி நான் நிவர்த்தம் பண்ணேன். போய் வைப்பேன். நான் தான் தைய உன் தவப்ப நான் கூட நிக்கிறேன். நீ தைரியமா போ தைய. வேண்டாம், இந்த வருஷம் முடியட்டும். போ, நான் உனக்கு படிப்படியா முடிச்சு கொடுக்குறேன். உன் தவப்பனை உன் கட்டுமனைக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வைப்பா, என்னை கூப்பிடுவா. அந்த அளவுக்கு உனக்கு பொருளாதாரம் தான் அமைச்சு தருவேன். போய் வேடா, தைரியமா போடா. நான் உன் தவப்ப நான் நிற்கண்டா. தைரியமா போ. எத்தனையோ போட்டி போறாம எல்லாம் நான் எடுத்து விட்டேன். போ. சரி, கங்காவதி கர்நாடகா. கங்காவதி கர்நாடகா. கங்காவதியில இருந்து யாராச்சும் வந்துட்டீங்களா? ಹೊಸಪೇಟೆ கங்காவதியா? ಹೊಸಪೇಟೆ ಗಂಗಾಧಿಪತಿப்பா. கர்நாடகா கங்காதிபதி. கங்காவதி அது எப்படி உனக்கு தெரியும்? நீ யாரு? கங்காவதிங்கிறது இங்க ஹாஸ்பிட்டல் சொன்னது தட்டுதான் சாமி. அக்கா தான் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு நெஞ்சு வலி வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமிக்கு வரேன்னு உயிர் சேதாத உங்களுக்கு பெங்களூர் உடல்நல பாதிப்புன்னு உன்னை நான் கூப்பிடுறேன். போயிடும். சரி, விளக்கம். அவினாஷி. அவினாஷி. அவினாஷில இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? அவினாஷிப்பா. அவினாஷி. கருப்பசாமி 1. யாராச்சும் வந்துருந்தா எந்திரிச்சு. கருப்பசாமி 2. கருப்பசாமி 3. சங்கிகிரி. சங்கிகிரி. வராங்க சாமி. என்ன ஒரு நீ வா. யாரு டிரைவரா இருக்காரு? நீயா? உன்னோட குடு அது என்ன 4 கீழே கூட பண்ணா. கீழே 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 தண்டா எதுவும் நடக்கல. உன்னோட குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னோட தொழில கருப்பசாமி உத்தரவிட்டு நீ பல குழப்பம், பல தொந்தரவு, நீ மனசுல நிம்மதி இல்லை, பல கஷ்ட சூழ்நிலை. எனக்கு என்ன திருமணம் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் ஆதரிக்க ஆள் இல்லை. அம்மானா அம்மா, பொய்னா இந்த ஒரு சூழ்நிலை. கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனையை ஆராய்ஞ்சு பார்த்தேன். நீங்க உன் கட்டுமனையில பல போட்டி போறாம. கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடியா இருந்தாலும் நான் திருத்தி விட்டுறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கிரைய சூழ்நிலை இருந்தாலும் கருப்பசாமி மனசுல நினைச்சது ஒண்ணு, இப்ப வாழ்க்கை அமைஞ்சது ஒண்ணு. உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்ல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடியா இருந்தாலும் நான் போய்க்கிறியா. புரியுதா? அதே மாதிரி உன் கட்டுமனையிலையா நீங்க பெண் சாபம் அப்படின்னு பார்த்தாலும் நீங்க தலைக்கு மீறி இருக்குது. அந்த பெண் சாபத்தை இந்த கருப்பை உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன்.
புரியுதா? எந்த ஒரு குளறுபடியா இருந்தாலும் நம்ம மாளிகை கருப்பேன் உத்தரவிட்டு உனக்கு காத்து நல்லபடியா பலி வைத்து கொடுத்தாரு. உனக்கு ஒரு அவச்சொல்லும் வந்திருக்கணும் பொண்ணால. ஆனால நீ எல்லாம் தான் யார் எதை சொன்னாலும் நான் மனசாட்சிக்கு ஒண்ணுதான் பயந்துப்பேன் அப்படின்னு நீ இருக்கிற. ஆனால கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா வழிகாட்டுறேன். நல்லா முன்னேற்றம் அமைச்சு தரையா. இருந்தாலும் போக்குவரத்துல கீழே விழுந்து எந்திரிச்சிருப்பிய. அதான் சொல்றேன், போக்குவரத்துல கீழே விழுந்து எந்திரிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு சிந்தனை ஒரு சிந்தனை இல்லையா? பல குழப்பத்துல எப்படி நம்ம முன்னேறது, எப்படி கடனை காட்சி கட்டணும் அப்படின்னு நினைச்சு இந்த சிந்தனையில தான் நீ வண்டி வாகனத்தை ஓட்டுற. இதுக்கு மேல உனக்கு பாதிப்பு வராது. உயிர் சேதங்கிறதும் தீர்ந்துருச்சு. புரியுதா? இதுக்கு மேல 78 வயசு வரைக்கும் உனக்கு ஆயுள் நான் கூடி அமைச்சு தரேன். தைரியமா போ. இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நேரம் மன உடைச்சல், நம்ம செத்துக்கிட்டு போயிடுவோமா, எல்லாம் கை விட்டுருவோமா, விட்டுருவோம்னா நாளைக்கு என்ன ஆகுது குடும்பம் அப்படின்னு ஒரு மனசுல பெரிய பயமா இருக்குது. புரியுதா? அந்த பயத்தை நான் உடைச்சிட்டேன். 78 நீ தைரியமா போ. கள்ளத்தினால கரைச்சி கொடுக்குற அளவுக்கு உன் உடம்புக்கு வலிமையை நான் கொடுத்தேன். புரியுதா? அதனால கருப்புசாமி, நீ மாசமோ வாரமோ இங்க உனக்கு குறி ஏடு எடுக்கிறனே எடுக்கலையா, இங்க வந்து எனக்கு 1 லிட்டர் எண்ணெயை ஊற்றி சூடத்தை பற்றி கும்பிட்டு போயிடும். நீ வார வேண்டாம், ஒன்னாலையும் பொருளாதாரத்தையும் பார்க்கணும். புரியுதா? 30 நாளைக்கு ஒருக்கா எனக்கு 1 லிட்டர் எண்ணெயை வச்சு பூசேரியிட்ட கொடுத்து கும்பிட்டு போ. வாரம் வாரம் வந்து கனி வாங்கிட்டு போ, உனக்கு மேம்படுத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு பல விதமாக பேசுனாங்க. யார் எதை பேசினாலும் கருப்பம் கூட நிற்கிறாங்க. புரியுதா? சுந்தரராஜிங்கிறது யார் அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க. எதை சொன்னாலும் உனக்குன்னு இங்கே இருக்குது. நீ இதை யோசிச்சு தான் எதையுமே பண்ணுவேன். புரியுதா? 10 பேர் சொன்னாலும் யாரு பேச்சும் கேட்க மாட்டேன். ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். திருமணம் அப்படின்னு பார்த்தா தடையா இருக்குது. அதை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்து நான் தான் சொல்றேன், எங்க அந்த பாலகன் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். அந்த பாலகனுக்கு தான் திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்றா? சொல்லுங்க, நான் இந்த செய்யும் சொல்லுங்க சார், கண்டிப்பா சார். சரி, விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு ஆடி போய் ஆவணிக்குள்ள திருமணம் அமைச்சு தரேன். ஆனா உனக்கு 2 வாய்ப்பு வருது. 2 வாய்ப்புனா இப்ப இதுக்கு முன்ன உனக்கு ஒரு மனசுல ஒண்ணு நினைச்சு போயிருக்கணுமே, அதுதான் எனக்கு வேணும்னு நான் முடிவா இருக்கிறேன். சொந்தத்துல பண்ணணும். அதான் சொல்றேன், அதுவும் கொஞ்சம் இழுப்புறது. புரியுதா? அதான் சொல்றேன் என்னன்னா 2 வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் ஒண்ணு கட்டு பொண்ணுக்கும் வாய்ப்பு வருது. புரியுதா? தெரியலையா? 2 வாய்ப்பு வருது. இருந்தாலும் அதை நான் மாற்றி அமைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் தாமதாகும், ஆனாலும் அமைச்சு தரேன். அதுக்கு எத்தனையோ பேர் சொல்லி கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? சொல்லி கொடுத்து கெடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி நான் அந்த கட்டுமனைக்கு அவங்க மனசுல போய் போதுறேன். புரியுதா? மன உடைச்சலை கொடுத்து அவங்களுக்கு சோதனை கொடுக்குறேன். நீ வா இங்க போகலாம் சரியாயிருன்னு உன்னோட நான் அழைச்சிட்டு வர வைக்கிறேன். புரியுதா? அழைச்சிட்டு வர வச்சு அவங்க மனசை மாற்றி இந்த பாலகனுக்கு நல்லபடியாக அமைச்சுட்டேன். ஆடி போய் ஆவணிக்குள்ள திருமணம் அமைச்சு கொடுத்துறேன். சத்தியம். அதே மாதிரி அமைச்சு கொடுத்தா கடை வெட்டி என் மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா? 2 கடை வெட்டிடுறியா? அடி சத்தியம். கருப்புசாமி உத்தரவிட்டு நான் கூடி சீக்கிரமா அமைச்சு தரேன். ஆடி போய் ஆவணி அதுக்கு முன்னாலேயே நான் மாற்றி அமைச்சு தரேன். சத்தியம். கொஞ்சம் இளவுக்கெல்லாம் நீ போவாதியா. புரியுதா? இளவுக்கு போவாத, உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. புரியுதா? இளவுக்கு வேண்டாம். வயசு வந்ததையும் சாப்பிடாங்க. அப்படி போனீங்கன்னா 5 எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு கோமித்து கழிச்சிட்டு உள்ள போய். புரியுதா? நான் பார்த்துக்க. வேலூர், பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூர்.
கருப்பசாமி கவர்மெண்ட் வேலைக்கு கேட்க வந்திருக்கணும். 2 பேருமா போய் தொட்டு கும்பிட்டு போ. சரி, விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி டீச்சருக்கு எதிர்பார்க்க வந்துருங்க. டீச்சர் வேலைக்கு நான் சொல்றது கொஞ்சம் உடைச்சு சொல்லாமா? தாய் வேணாங்க. சரி, விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கணும். அவங்க நிக்கலாம். யாரு நினைச்சீங்க? மனசுல யாராச்சும் நினைச்சிருக்கீங்களா? யாரும் நினைச்சீங்களா? அவங்க நிக்கலாம், மித்தால போலாம். அதுக்குதான் கேட்டான், உடைச்சு சொல்லட்டா மறைச்சு சொல்லிட்டானே. 2 பேரும் முழிக்கிறீங்களே. தொட்டு கும்பிடு. நல்லா வாய் பேசுறியா? பயங்கரமா வாய். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் சிரமத்தில் இருக்குது கட்டுமனை. அதே மாதிரி எனக்குன்னு யாரும் ஆதரவு பண்ண ஆளு இல்லை. இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நானும் படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி எனக்கு தாய்க்கு தாயாவோ தகப்பனுக்கு தகப்பனாவோ உன்னை தான் நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்குறேன். தொட்டு கும்பிடு. கூட பிறந்த பரப்பு ஒன்று இருக்கணுமே, ஆண் வரிசை. அவன் தானே உனக்கு எதிரி. எல்லா விஷயத்துக்கும் அவன் தான் எதிரி. மயத்தை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு வைராகியம், எல்லாம் படிப்பறிவு இல்லாத இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமா போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு தந்தேன். ஏற்கனவே 2 பரீட்சை எழுதி இருக்கணுமே, எழுதியும் இன்னும் ஏதோ ரிசல்ட் வரலை. அதே மாதிரி கருப்பசாமி இப்ப கேட்டுட்டு எழுதலாமா என்னமா அப்படின்னு நினைக்கிறியா? அதே மாதிரி கருப்பசாமி இப்பயும் நீ எழுதி போட்டு 3 அங்க இருக்குது, காத்திருப்பு பட்டியல இருக்குது. இதை முடிச்சு போறதுக்குள்ள கருப்பசாமி உனக்கு வேலையை அமைச்சு தந்தார். என்ன அமைக்கலாம்? போலீஸ் அமைக்கலாமா? நீ அதுக்கு தான் கரெக்டா இருப்ப. நீ போலீஸுக்கு தான் கரெக்டா இருப்ப. நல்லா வாயை பேசுவ. யாரா இருந்தாலும் மயத்தை பிடிச்சிப்ப. பொம்பளைய விடமாட்டேன். உக்காடுறீன்னா உக்காரணும், எழுந்துருன்னா எழுந்துரும். அப்படியேப்பட்ட ஆளு நீ. திறமை உள்ள ஆளு. அதனால கருப்பசாமி உன்னை நான் ஒரு மாசமாவே இங்கிட்டு வரணும்னு உனக்கு ஒரு கனவு. இங்க போனாதான் தீரும். எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த கருப்பசாமி தான் நீதிக்கு நேர்மையா இருக்கிறாரு. காசு பணத்துக்கு ஆசைப்படாத, சொல்லுவாக்கு கரெக்டா இருக்குதுன்னு உன் மனசுல ஒரு கற்பனை போட்டு இங்க வரணும்னு. ஆனா 2 வாரமாவும் தடுத்து போச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நேத்தும் ஏடு எடுக்கல. அதனால கருப்பசாமி உனக்கு போலீஸ் சொல்லி அனுப்பிச்சு தரேன். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், சமாளிப்பியா? இப்ப எழுதி போட எஸ்ஐக்கு. அதான் சொல்றேன், எஸ்ஐக்கு இப்போ வாய்ப்பு வருது. நீ உள்ள நுழைச்சு விட்றேன், அதுக்கு மேல எழுதுனா எஸ்ஐயாவும் ஆக்கி விட்டுருவேன். விளக்கம் அப்படியா? புத்திர பாக்கியத்துக்காக வந்திருக்கணுமா? குழந்தை பாக்கியத்துக்கு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு நீ புத்திரவாகம் தடுமாறிட்டு போகுது. இருந்திருந்து கிளஞ்சிருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் புத்திரவாகியமா அமைச்சிருந்தாயே. அதே மாதிரி கருப்பசாமி உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் வேணும் தாயே. நீங்க பாக்குறீங்களா என்ன கேவலம் பேசுறாங்க? பாக்குறீங்களா கேவலம் பேசுறாங்க. அதனால அந்த கேவலத்துக்கு இல்லாத எனக்கு ஆணோ பொண்ணோ ஒண்ணு வலியுறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறேன். கேட்டுக்க முடியாது.
வாங்க வாங்க வாங்க. போர்டெல்லாம் கட் பண்ணி வைங்கம்மா. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா? புரியுதா? இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் மனம் உடைச்சல், தொழிலும் தடுமாறிட்டு இருக்குது. தொழிலே அமைச்சு தரேன். இந்த குழந்தைக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம்லாம் இறக சூழ்நிலை கழிச்சிங்களா இல்லையா? எல்லாம் கழிச்சிச்சு. கழிச்சியும் இருந்தாலும் கொஞ்சம் தோஷமும் அண்டிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி நீ போய் புத்துக்கு போய் என்ன பண்ற, புத்துக்கு ஒரு சாவல் ஒன்று அறுக்கிற. அறுத்து வெள்ளை பொங்கலை வச்சு அங்க இருக்கிற 10 ஜனங்களுக்கு கொடுத்துற. அந்த கறி வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது, அங்கேயே செஞ்சு 10 பேர்த்துக்கு போட்டு அதில் நடுபுத்து மண்ணை எடுத்து, புரியுதா, நடுபுத்து மண்ணை எடுத்து கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். வீட்டுக்கு கொண்டு வந்ததும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அந்த கட்டுமனைக்கு நிற்கிறேன். அப்போ நின்ன உடனே என்னன்னா தலைக்கு குளிச்சு 3ஆவது நாள்லயே அந்த புத்து மண்ணை பாலில் கலந்து குடிக்கிறேன். புரியுதா? இருந்தாலும் உன்னுடைய உடை அப்படின்னு பார்த்தாலும் அது எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்கணும். வெளியில கழுவோடைய நிழல் பட்டுருச்சு. புரியுதா இல்லையா? கழுகு அப்படின்னு பார்த்தா அதோடைய நிழல் படுறதுனாலதான் இது கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புத்திரவாகிட்ட அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற, விட்டு எனக்கு ஒரு கெடா, எனக்கு காசு வேணும். சத்தியம் கருப்பசாமி உத்தரவிட்டு 63 நாள்ல புத்திரபாயத்தை அமைச்சு தான் பையன். இது சத்தியம். அது நான் ஃபர்ஸ்ட் புத்திரபாகி அமைச்சு தரேன். கவர்மெண்ட் வேலையை கொடுத்தோம்னா எனக்கு கேட்டு கொடுத்தியா? நான் ஃபர்ஸ்ட் குழந்தை பாக்கிட்டு வந்தியா, அதை அமைக்கிறந்தாயே, அதை ரெடியாவ தொழிலையும் நான் அமைச்சு தரேன். இதை ஃபர்ஸ்ட் முடிச்சு கொடுத்தேன். கவர்மெண்ட் வேலை வேணும்னா யார் குலதெய்வ மீசக்காரனா? உன் குலதெய்வியா? பெருமாள் வரலையே, நீ தானே இஷ்டப்பட்டு நீ கும்பிட்டு. கருப்பசாமி வீரமாத்தி தான், பெருமாள் வரல. எல்லாம் எடுத்து தெரியாத நீங்க முப்பாட்ட காலத்துல மாத்தி தான் தலைகீழ கும்பிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு ஜோசிகாரன் சொன்னாங்க, என்ன சொன்னான், உன் குலதெய்வம் அது இல்ல வேற தான் சொன்னான். நீங்க யாரும் கேட்டுக்காதான் நீங்களே. அதான் சொல்றேன், இந்த கருப்பசாமி நாதாண்டா, கருப்பசாமி வீரமாத்திடா. புரியுதா? அது இன்னும் தெரியாததான் நீ தலைகீழ நடந்துட்டு இருக்கு. புரியுதா? யாரு ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ண முடியும்? நீங்க தானா? தொட்டு முடிக்கும் கையை நல்லா பிடிக்கணும், கீழே விடாம பிடிக்கணும். குடி. வெண்ணங்குடி எனக்கு ஒரு வேண்டுதல் ஒண்ணு நிக்குத. அதான் வெண்ணங்குடி மணிப்பனுக்கு ஒரு வேண்டுதல் ஒண்ணு நிக்குதுன்னு. குழந்தை பிறந்தாதான் சொல்லி நீ எல்லாம் ரெடி பண்ணிக்க எல்லாத்துக்கும்.
கீழே சின்ன கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தேன். எந்த ஒரு பாதிப்பு வராத, எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் போய்க்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி தீ மிதிக்கிறன்னு வேற வேண்டிக்கிறேன். அதான் சொல்றேன், தீ மிதிக்கிறன்னு வேண்டிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் மேய்ச்சி கொடு, புரியுதா? உன் கருமம் அதோட தீருது. ரெடி பண்ணுவாங்க சாமி. அதான் அப்ப நீ பண்ணிடு. இப்ப நீ என்கிட்ட சொன்னியா? அது இருந்தாலும் நீ நினைச்சிட்டு இருக்கிற, இருந்தாலும் அந்த கர்மாவும் தீரும். நீ அதில் இறங்கிட்டு வந்துடு, உன் பிரச்சனை முடிஞ்சிடும். பாவக்காய், பன்னிக்கறி, கோழிக்கறி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மனுஷ பயமா இருக்குது, ஐயோ எதுவும் சாப்பிட முடியாதுங்க, அதெல்லாம் தொடக்கூடாது. 2 பேரும் தான் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. தீட்டு சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது, புரியுதா? அளவுக்கு போகக்கூடாது, நீ அளவுக்கு போகக்கூடாது. அப்புறம் நான் முறை தெரியாது சொல்லிட்டு அப்புறம் கடைசியா சாமி எனக்கு எதுவும் ஆகலன்னா நான் பொறுப்பு இல்லை. நீயும் அந்த பொட்டனை வாங்கிட்டு வந்து தருவில்ல கோழிக்கறி, அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடு. அதை தொடக்கூடாது. தொட்டைனாவே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 12 மாதம் அந்த பொட்டனத்தை விட்டுரு. அதுக்கு மேலே குழந்தை பிறந்த வாட்டி நீ எவ்வளோ வேணாலும் பொட்டனம் வாங்கி சாப்பிட்டுக்கணும். இப்போதான் உனக்கு வரத்தையே கொடுத்துருக்குறேன். எப்போ சாமி குழந்தை பிறந்த? அதான் 63 நாளும் நான் அமைச்சு தரேன். உனக்கு எங்கே போச்சு சிந்தனை? ஆமா, அது 63 நாள் கழிச்சு போயிடுச்சுன்னா அதுல இருந்து 12 மாசம் சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் இப்ப இருந்து சாப்பிடக்கூடாது. நீ உனக்கு அது வேணும்னா தொடாத. போ, நான் அமைச்சு தரேன் போ. எனக்கு உன் சொப்பனத்துல ஏதோ ரோத்துல ஒரு குழந்தைய நீ அக்கத்துல வச்சுட்டு வர மாதிரி வரும். உன் சொப்பனத்துல இந்த கருப்பனை வருவாய், புரியுதா? அந்த குழந்தை எப்ப நீ இக்கல்ல தூக்கி வைக்கிறியோ அப்ப இல்லை நான் நிறுத்தி கொடுத்துருவேன். போய் வா. சரி, செஞ்சி, திருவண்ணாமலை செஞ்சி. கருப்பசாமி விவசாயமும் நடக்கல. விவசாயத்துக்கு வந்தியா? விவசாயம் இல்லை, விவசாயம் நடக்கல. மனைவி உடம்பு சரியில்லை. நானே சொல்றேன், இது நான் கேட்டது உனக்கு காட்டத்தான் கேட்டேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கு மனசுல நிம்மதி இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால கொஞ்சம் கடனும் சுமந்துட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி கடனை கட்டுறதா, நான் தொழிலுக்கு போறதா, நிறைய செலவு பார்க்கறதா. நிறையன்னா இன்னைக்கு மனைவி ஸ்தானத்துக்கு உடல்நல பாதிப்பு, இன்னைக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறோம், திடீர்னு பார்த்தா தூக்கிட்டு ஓடுறதா இருக்கு இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி எதோ செய்வன பிரச்சனை இருக்குதா என்ன அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறோம். கருப்பசாமி இது செய்வன கோளாறு இல்லையா? கிரக சூழ்நிலையும் சரியில்லை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உங்க அட்டுமணி ஆராய்ஞ்சியா, உங்க அட்டுமணிலையும் இன்னைக்கு 2 ஆண் வரிசை ஒரு பெண் வரணுமே. இருக்கிறாங்க கூட போதுங்கிறாங்க. நான் சொல்றது உனக்கு 2 ஆண் வரிசை ஒரு பெண் குழந்தை வந்துருக்கு. பையன் பொண்ணு ஒண்ணு பிறந்தது, ஒண்ணு இறந்துச்சா? தெரியாது. அதுதான் புரியுதா இல்லையா? இந்த ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் உனக்கு எதிரி. இன்னைக்கு யாரும் இல்ல, பங்காளிங்க தான் எல்லாம் எதிர்ப்பா இருக்கிறாங்க. பல சோதனை பண்ணிட்டு இருக்காங்க, பல மன உடைச்சல ஆளாக்குறாங்க. எது
மிரட்டி அவனை மன உடைச்சல் பண்ணி எதை கொடுக்கறத திடீர்னு குறைத்து விடலாம் அப்படின்னு திட்டமும் போட்டுட்டு இருக்கான். அதனால கருப்புசாமி யார் எந்த தீமை நினைச்சாலும் கருப்பு அவன் கூட நிக்கிறியா, உனக்கும் இன்னைக்கு மன அழுத்தத்தில் இருக்கிற என்னடா போலாம் இருக்கலாமா எங்கேயோ ஓடி போலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. உன்னை நான் எங்கேயும் ஓட விட மாட்டேன், அங்கேயே உட்கார வைக்க. புரியுதா? உங்க அட்டுமனைக்கும் கொண்டு வந்து கனியை சுத்தி போட்டு வச்சிருப்பாங்க உன் வீட்டுக்கிட்ட. அதை பாரு. நம்ம ஒரு நாளைக்கு அங்க இருக்கிறோம், 3 நாளைக்கு வந்துடுறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனா கருப்பசாமி அந்த தாய்க்கு கால் மண்ணையும் எடுத்துருக்குறாங்க. கால் மண்ணை எடுத்து இன்னைக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எந்த தொந்தரவு இருந்தாலும் கருப்பசாமி அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? நிவர்த்தனை பண்ணிடுறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத வலியுறுத்தி கொடுத்துறேன். புரியுதா? அதுதான் நான் கனியை தரேன், கொண்டு போய் உள்ளுக்கு கொடுத்துரு. உள்ளுக்கு கொடுத்துரு. கருப்பசாமி ஒரு வாரத்துல தெளிய வச்சாங்க. இன்னைக்கு புத்தி மாறாட்ட மாதிரி கூட வந்து இருக்கணும். அப்புறம் நீ வீட்டுக்கே போகாத எங்க இருக்கிற? வீட்டுக்கு தான் போறேன். இருந்தாலும் வீட்டுக்கு பக்கம் போறதுக்கு முடியல, வெளியே போலாமனு இருக்குது. அதான் சொல்றேன், நீ அந்த தாயும் கூட்டிட்டு போயிட. எப்படி கூட்டணும்? பசங்க படிக்கிறாங்க, எப்படி கூட்டணும்? நீயும் சம்பாதிக்கிறது கொஞ்சம் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது? வரும்போது தானம் கொடுத்தா நீ தானம் பண்ணாத. இப்போ உனக்கு தானம் நீ பண்ற சூழ்நிலையில் இருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா? சரி. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத வலியுறுத்துறேன். சரி, விலகத்தை சொல்லியா? திண்டுக்கல் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையிலாம் நிம்மதி இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் எங்களை வாழவும் விடமாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் கட்டுமனையிலே எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தனியா போறதுக்கும் போனாலும் இப்போ பொருளாதாரமும் தடை. என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. போய் தொட்டு கருப்பசாமி, நீ தான் எங்க கூட துணையா இருந்து எங்களுக்கு மக்களை பாதுகாப்பு பண்ணணும். இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நேரம் தின்னும் ஒரு நேரம் திங்க முடியல. அதனால எங்களால வாழ்றதா சாவறதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி இன்னைக்கு 10 நாள் வேலை இருக்குது, 10 நாள் வேலை இல்லை. யார் கொத்துனாரு? அதான் சொன்னேன், கொத்தனார் வேலை செய்யணும். அதே மாதிரி கருப்பசாமி நீ தான் எனக்கு துணையா இருக்கணும், 10 ரூபா வருமானத்தை கொடுக்கணும். வேலை இல்லாத நானும் போலதான் போய்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமனைக்கும் வீட்டுக்கும் இன்னைக்கு வாடகையும் கட்டணும். அந்த வாய்ப்பு வந்துருக்குமா? வாடகை வீட்டுக்கும் போனீங்களா? போயிட்டு ஒன்றும் பண்ண முடியல, ஏதோ டோரேஜ் சாப்பிட்டாலும் கௌரவமா நம்ம வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு மேற்கு வாசல அடைச்சிடலாமே. அடைச்சிட்டியா? அதான் அடைச்சிடு. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு தை மாதத்துக்கு மேல நல்ல தொழில் அமைச்சு தரலாயே. புரியுதா? நல்லபடியா தொழில் அமைச்சு தரேன், 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துறேன். நீ மனசு எதுவும் தளர விடாத. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி தேவையில்லாத கெட்ட சொல்லு இந்த தாய்க்கு வர வாய்ப்பு வருதியா? அதான் சொல்றேன், கெட்ட சொல்லு. நீ அங்க பேசியிருந்த இங்க பேசியிருந்த அப்படின்னு சொல்லி உன் மேல தப்பா பழி சொம்பாங்க. நீ எதுக்கும் நிக்க வேண்டாம். புரியுதா? நீங்க மனசரை மாத்திர சூழ்நிலைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லதாயே, இருந்தாலும் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஐயா. இந்த புள்ள புத்தியும் மாத்திர சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு தவறான வேலை வேண்டாம். புரியுதா? உனக்கு நல்ல புத்தியை கொடுத்துறேன். உனக்கேன்னு ஒரு சிறு தொழில் டைலரிங் அப்படின்னு பார்த்தாலும் நீ போயிருக்கணுமே, போன. இப்போ உனக்குன்னு ஒரு மிஷினை ஒன்று அமைச்சு தரேன். 4 பேர்த்துக்கு துணிமணி தைச்சு கொடு. புரியுதா? நல்லபடியா அந்த பாலகனுக்கும் வேலையை அமைச்சு தரேன். புரியுதா? இன்னைக்கு மக்களுக்கும் இன்னைக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி நீ தான் எனக்கு துணையா இருந்து வலியுறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிச்சயம் பண்ணிடுறேன். தை மாதத்துக்கு மேல உன் பிரச்சனை முடிச்சு கொடுத்துறேன். புரியுதா? 10 ரூபா வருமானத்தையும் வலியுறுத்துறேன். எந்த ஒரு கஷ்டம் இல்லாத நம்ம ஆளுக ஒரு கருப்பை உன் கூட நிற்கிறியா? புரியுதா? எந்த ஒரு மன உடைச்சலும் வேணாம், தைய மன சிந்தனை வேண்டாம்.
புரியுதா? எதோ உன் புத்தி மாத்திட்டு இருக்கிறாங்க. நீ இங்கதான் ஒரு நிலையில இப்ப இருக்கிற. இதுக்கு முன்ன சிந்தனை வேற மாதிரி. அது வேண்டாம். யார் எதுனாலும் கருப்பை என் தவப்பு மாறா வரான்னு சொல்லு, அவனை நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா? தொழில் மேம்படுத்துறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் எதா இருந்தாலும் போய்க்கு இந்த மாளிகை வர கருப்பை கூட நிற்கிறியா? ரெடியா ஒரு சுத்த அரிசி கொண்டு போ. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி. யார் இப்ப திருவணியில் இருக்கிறது? கணவன் மனைவிக்குள்ள திருவணியில் இருக்கணும். யாரு? அது வேலைக்கு போறாரு. இதுக்கு முன்ன கணவன் மனைவி கொஞ்சம் சண்டை சச்சுட்டு பிரிஞ்சு இருக்கணும். மேன கூட சேர்ந்துட்டீங்க. அதான் கேக்குறேன். அதான் தாயே, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி தொழில் நல்லபடியா அமைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லணும். கருப்பம் உத்தரவிட்டு இப்ப கொஞ்சம் விரயமா இருக்குது. எதை தொட்டாலும் நடக்கல. இன்னைக்கு எல்லாம் தாமதம் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் போயிருக்கணுமே, எல்லாம் போயிருச்சு. தொட்டு கும்பிடுங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மனம் உடைச்சிருக்காரு. இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு சண்டை சச்சுருவோம். இன்னைக்கு கடனால பல பிரச்சனையா இருக்குது. இருக்கலாமா இல்ல எங்க ஓடி போகலாமா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கயிறு எடுத்தது யாரு? சாவலான வருதே தாய. அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலையில இருக்குது. ஆனா கருப்பசாமி உன் கூட நிக்கிறதைய உன்னோட கடனை நான் அடைச்சி கொடுத்தேன். புரியுதா? உன் கடனை அடைச்சி தரேன். எந்த ஒரு இதுக்கும் நீ பங்க போட வேண்டாம். புரியுதா? இன்னைக்கு ஏற்கனவே கேவலம் பேசிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் இந்த பிள்ளைக்கே கெட்ட பேர் வர சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்க. புரியுதா தாயே? நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்க. நான் உடைச்சி சொல்ல மறைச்சி சொல்றேன். உஷாரா பார்த்துக்க. இங்க பாரு, என்ன பாரு, சொல்றது புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்றதுன்னா, நீ நினைச்சிட்டு இருக்கிற நடுத்தருவுல விடுற வாய்ப்பு வருது. யாரையும் மனசுல நினைச்சிருந்தால் அது வேண்டாம். கொஞ்சம் உஷாரா இருந்துடும். இப்ப இந்த வாய்ப்பு வருது, கெட்ட பேர் வர வாய்ப்பு வருது. கொஞ்சம் உஷாரா நடந்துடும். புரியுதா தைய? இந்த குழந்தைங்க இப்ப ஏழச்சனையும் நடக்குது. நான் எச்சரிக்கையா உனக்கு சொல்றேன் தாய. எங்க போனாலும் உஷாரா போயிட்டு உஷாரா பா. கருப்பம் கூட நிக்கிறேன். இன்னைக்கு தாய்க்கு ஒரு சப்போர்ட்டா நீ தான் நிக்கிற. இன்னைக்கு அதை ஒண்ணு விட்டா எல்லாம் எனக்கு சொத்தே நீ தான் நினைச்சிட்டு இருக்க. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கடனை கட்டியிருந்தாங்க. தொழிலும் நல்லபடியா மேம்படுத்தி கொடுத்தேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுத்தாய். மனம் உடைச்சல் வேண்டாம். இன்னைக்கு பல போர்களும் நடந்தது. எல்லாம் நடந்து இப்பதான் ஓஞ்சி போய் இருக்குது. அதனால கருப்பசாமி இதுக்கு மேல நல்வழியை காட்டுறேன். அதான் சொல்றேன், அமைச்சு தரேன். அழைச்சிட்டு வா. இந்த வருத்தம் யாரு பேச்சுமே கேட்கறது இல்லையா, மதிக்கிறதே இல்லையா. உங்களை ஒரு பொண்டாட்டி புள்ளன்னு கூட மதிக்கிறது இல்லை. அவருக்கு என்ன புத்தி வருதோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இயேசு வழிபாடு யாரு போட்டுட்டு இருக்காங்க? நீங்க தானா? போய் தொட்டு கருப்பசாமி உத்தரவிட்டு அதுவும் தெய்வம் தான், நானும் தெய்வம் தான். புரியுதா? எல்லாம் நானே தான். அதான் சொல்றேன், உன்னுடைய கடனை கட்டி கொடுத்தாயே, உன் குறைபாடெல்லாம் போய்க்கிறேன். உனக்குன்னு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத இந்த கருப்பசாமி உன் கூட நின்று வழிவத்து கொடுத்தாயே. இந்த குழந்தைய கொஞ்சம் மாற்றி ஏழரை முடியுது. போற போக்குல கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி காட்டி இப்போதான் உச்சகட்டத்தில் போய் நிற்கிது. அதனால கருப்பசாமி கொஞ்சம் ஒரு 2 மாசம் மாற்றிடு. அதான் நான் சுத்தம் பண்ணிடுறேன். அந்த கட்டுமனையை சுத்தம் பண்ணிடுறேன்.
அதுவும் கொஞ்சம் மூளை குத்துலும் வருது. கட்டின வீடு கொஞ்சம் மூளை குத்துலும் வருதுயா. தகுடு ஒண்ணு வச்சிங்களா? தலைவாசல் கீழே வச்சிருக்குது. அதனால கருப்புசாமி அதான் நான் நிவர்த்தனை பண்ணி கொடுத்தாரு. அந்த தலைவாசல் கிட்ட பூசணிக்காய் 4 வெட்டு, புரியுதா? 4 வெட்டி நான் கொண்டு போய் கொடுக்குற கனியை அவத்துக்குள்ள வை. ஈசான மூணு பக்கம், அந்த 3 பக்கம் உங்களை புளியை நோண்டி அதை வைய கனியை, அதை நான் முறுவடி பண்ணேன். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு தொழிலும் மேம்படுத்திருந்தாயே, பாதிப்பு வராது. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு எங்கேயும் அப்பா அம்மா வீட்டுக்கு கூட போறதுக்கு வழி இல்லை. எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்களே. ஆமாவா இல்லையா தாயே? இந்த ஒரு சூழ்நிலை உனக்கு தொழிலை மேம்படுத்துறியா? புரியுதா? ஃபர்ஸ்ட் உனக்கு மன தைரியத்தை கொடுத்துறேன். நீ எதுக்கு அஞ்ச மாட்ட. ஆனா இப்ப அஞ்சற அளவுக்கு ஆளாயிட்ட. நீ அதான் ஒன்றும் பயந்துக்க. உன் தவப்பு உன் கூட நிக்கிறேன்டாப்பா. உன் மடியில வந்து நான் படுத்துக்கிறேன். புரியுதா? தைரியமா போ. சிறப்பா உன்னை வாழ வைக்கிறேன். இது வரைக்கும் கெட்டு போயிட்ட. இதுக்கு மேல உன்னை என் கோவரை வளர்ற மாதிரி வளர்த்தி நான் உன்னை ஆளாக்குறேன். உன்னை யார் உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் மதிக்காத இருந்தானே, நாளைக்கு மதிக்கிற அளவுக்கு வலியுறுத்துறேன். புரியுதா? பல போட்டி போராமைகள் இருக்கிறாங்க. அங்க யாரு? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயி, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கேட்க வந்தது யாரு? எல்லாம் ஒரு குடும்பமா. இன்னைக்கு பார்த்தா கருப்பசாமி என்ன யாருக்கா இருந்தாலும் ஒரு கோரிக்கை தான். நான் எப்படி, நீ என்ன சொல்ற 2 பேர்த்துக்கு சொல்லணும்னு? ஒவ்வொன்றா தானே முடிக்க முடியும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை வளர்ந்தாயே. இன்னைக்கு தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஜாதகத்தை அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் உத்தரவு வாங்கணும்னு அமைச்சிருக்கணுமே. ஜாதகத்துல என்ன சொன்னா? கவர்மெண்ட் வேலை அமையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில அமைச்சு தரியா. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி எல்லாம் கொஞ்சம் தடையாயிட்டு இருக்குது. ஓடுறதெல்லாம் தடையாயிட்டு இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? சத்திக்குன்னா என்ன? உன் சத்திக்கு உட்காரியா? சரி, விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 3 வருஷம் ஆகும். நீ எழுதி போட்டுரு. 3 வருஷத்துல கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு தொழில அமைச்சு தரேன். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு அந்த அளவுக்கு கட்டுமனையிலையும் பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி யாரும் சொல் பேச்சு மக்கள் கேட்கலை. இன்னைக்கு மக்களும் சொல் பேச்சு கேட்கல. அதே மாதிரி இந்த பாலகன் அப்படின்னு பார்த்தோம், சில உடல்நல பாதிப்பு வந்துட்டு இருக்கு. என்னையா? உடம்பு கெட்டுட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு பல அவமானப்பட்டு தாய். உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டம் யாரும் பட்டுருக்க கூடாது. இந்த ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி கூட பிறந்த பொறுப்பு அப்படின்னு பார்த்தா எல்லாம் எதிர்ப்பாதான் இருக்குங்களா? உன் கூட பிறந்தீங்கன்னு சரி, இங்கேயும் சரி, எல்லாம் எதிர்ப்பா இருக்காங்க. ஆனா கருப்பசாமி எனக்கு வருமானமும் கட்டலை. இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா வியாபாரம் பண்ணுமே. என்ன தொழில்? இன்னைக்கு வருமானமும் இல்லை. அதான் சொல்றேன், வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுத்துறியா? வருமானம் அதிகப்படுத்தி கொடுத்துறேன். இன்னைக்கு உனக்குன்னு பார்த்தாலும் உன் கஷ்டம் கண் பார்வை தான். கண் பார்வையால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. வந்து படுத்தாருன்னா ஓஞ்சி போயிடுறாரு. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு ஒன்று உசுருக்கு மேல ஒன்று வச்சிருக்கிறாரு. உசுருக்கு மேல ஒன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு இது. எத்தனையோ அவர் வந்து இந்த பெண்கள் தப்பா கூட பேசுனாங்க.
எதுக்கும் அங்க மாட்டேன், எனக்கு என் தேவதை இருக்குது அப்படின்னு அவர் மனசுல நினைச்சு இது ஒன்றை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கும் சில மன உடைச்சலா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் உடல்நல பாதிப்பு வந்திருக்கணுமே. அதனால கருப்பசாமி இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் மக்கள் வந்து என்ன பண்ணலாம், என்ன ஐடி படிச்சிருக்குது. அதனால கருப்பசாமி இப்ப அப்படின்னு பார்த்தாலும் இந்த குழந்தை கொஞ்சம் கரடி சூழ்நிலை சரியில்லை. அதான் சொல்றேன், குழந்தை வராது நான் என்ன பண்றது, அந்த குழந்தைய அழைச்சிட்டு வா நான் அமைச்சு தரேன். நீங்க பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கும் உள்ளுக்கு மருந்து வச்சிருக்கிறேன். புரியுதா என்ன சொல்றது உங்க பாச உளிகை மாதிரி வச்சிருக்காங்க. அந்த குழந்தையும் கொஞ்சம் உங்ககிட்ட மூஞ்ச காட்டிட்டு இருக்குது. அதான் சொல்றேன், இந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை உஷாரா எடுத்துக்கோ. நான் கனியும் ஒன்று தரேன் தெளிவு வச்சேன். அதுதான் தாய் ஃபர்ஸ்ட்டு இதை முடிச்சு கொடுத்துறேன். இப்போ தாய்க்கும் இதை அமைச்சுட்டாரு. ஏன்னா அதுக்குன்னு கோரிக்கை மனசில் வச்சுருக்குது இல்லை, அதை அழைச்சிக்குவேன். பௌர்ணமி அழைச்சிக்குவேன், இல்லை அமாவாசைக்கு அழைச்சிக்கிறேன்னா அழைச்சிக்குவேன். கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நிபந்தனை பண்ணுறேன். நான் குழந்தை நினைச்சதையே ஆனால் 2 வாய்ப்பு இருக்குது. ஒளி சாகிறதுக்கும் வாய்ப்பு வருது. அது வேண்டாமா இல்லை ஐடி அதான் சொல்றேன். அது இருந்தாலும் நான் ஃபுல்லாக தாங்காது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அமைச்சிட்டார். ஒரு 50,000 வருமானம் வர